ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு போட் நெக்கில் இது நியூ டிசைனாக தைக்கிறேன். கேன்வாஸ் இல்லாமல் தைக்கணும். அதனால் உங்களுக்கு இது எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், அவங்களுடைய கழுத்து அளவு 4க்கு 4 இன்ச்சு எடுத்துங்குது. கீழே ஒரு 4 இன்ச்சு அளவு எடுத்துட்டு மேல் பக்கம் வச்சு லைனிங்கை நம்ம அடிக்கிறோம். பாருங்க, இந்த லைனிங் எல்லாம் இந்த சைடு வச்சு இந்த மாதிரி அடிங்க. முன்ன பாருங்க, லைனிங் மேலே போட்டோம். இப்போ நான் மெயின் கிளாத் மேலே போட்டுன்னு வரேன். அந்த லைனிங் தெரியாத அளவுக்கு மெயின் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுணும். பாருங்க, இதை சுற்றி ஒரு தையல் இப்படி போட்டுக்கோங்க. நல்லா சுருக்கம் வராமல் பாருங்கள், இப்படி நல்லா நீவி விட்டு நல்லா எடுங்க. இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு டிசைன் வைக்கிறேன். அது எப்படி வைக்கிறேன்னா, நம்ம ஒரு 7 இன்ச்சு அளவுக்கு நான் புடவு பீஸே இருந்துச்சு. புடவு பீஸை எடுத்துட்டு பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு இதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு நம்ம இதை நம்ம உள்ளே இப்படி ஒரு மடிப்பு கொடுத்துட்டு பாருங்கள், இதில் உள்ள ஒரு மடிப்பு கொடுத்து இப்படி கொடுத்து இந்த ஷேப் நீங்கள் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த பிசுறு தட்டாமல் நம்ம அதை கட் பண்ணிங்கிறோம் இல்லைங்களா. பாருங்கள், இப்படி அந்த பிசுறு தட்டாமல் நீங்கள் அந்த முக்கோண ஷேப்பு அந்த வெட்டந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. பாருங்கள், நான் மடிச்சுங்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி மடிங்க. பாருங்கள், இப்படி எடுத்துட்டு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த முக்கோண ஷேப் இப்படி கொண்டு வாங்க, அந்த பிசுறு தட்டாமல். மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த துணியை வச்சுட்டு பின்னால் நம்ம 2 கீழே விட்டுன்னு இருப்போம் இல்லைங்களா, அது அளவு வச்சு நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஒரு தையல் போட்டது அது ஸ்டெப்பாக இருக்கிறதுக்கோசரம் போட்டதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த வி ஷேப்பு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும். சரிங்களா. இது கேன்வாஸ் எதுவுமே லைனிங்கு எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே வச்சு உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். இதை தையுங்க. பாருங்கள், இதோடைய ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கை ஜாயிண்ட் போட்டு இந்த டிசைன் மாதிரி வைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.